ஹாய், வெல்கம் டு எவ்ரிவன். நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். அதாவது யூடியூப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நான் இன்றைக்கி சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் எங்கே தரணும் கிடைக்காது. கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி. ஸோ பள்ளியோட வால் கட் ஆகுது. ஸோ பள்ளியோட வால் கட் ஆகுது பார்த்தீங்கன்னா திரும்ப வால் வளருது. அது எப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதோடைய வால் கட் ஆகுறது நம்ம என்ன சொல்கிறாங்க ரீஜென்ரேஷன் சொல்கிறோம், அல்லது ஆட்டோனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி எதிர்கிட்டே இருந்து தன்னை காக்கிறதுக்கு தான் என்ன வால் கட் ஆகுது. கட் பண்ணி எஸ்கேப் ஆகி போகுது. சப்போஸ் அந்த மாதிரி கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதோடைய வாழ்க்கையை கூட அழியதுக்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளியுடைய வால் கட்டானதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ரத்தம் அதிகமாக போகிறதில்ல. இது காரணம் என்ன? நம்ம உடம்புல இல்லாட்டா ஏதாவது ஒரு பகுதியில் நம்மளுக்கு கீரல் விழுந்தாலே அதிகமாக ரத்தம் வருது. ஆனால் பள்ளியுடைய வால் அவ்வளோ பெருசு கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரத்தம் வராமல் காரணம் இருக்குது என்னென்னா ஸ்பெஷல் செல் அப்படின்னு சில செல்கள் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் வரக்கூடிய பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா பிளாக் பண்ணிடுது. ஸோ அந்த வெசல்ஸை பிளாக் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா ரத்தம் வெளியே வரது நின்றுது. ஸோ அதனால் அதுக்கு ரத்தம் வரது கட் ஆயிடுது. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டமா அப்படிங்கிறோம். ஸோ பிளாஸ்டமா தான் பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி அந்த பள்ளியுடைய வாள்கள் வளர்கிறதுக்கு நிறைய ஸ்பெஷல் செல்களை உருவாக்குது. பஞ்ச் ஆஃப் அந்த பிளாஸ்டமா இருக்குது. அதை நம்ம செல்லுன்னே சொல்லிக்கலாம். அந்த பஞ்ச் ஆஃப் செல் வளரும்போது என்ன அதோடைய பாகங்களை புதுப்பிக்குது. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கே உரித்தான அதாவது ஒரு டிஎன்ஏன்னு கூட சொல்லலாம். அதோடய ஜீன்கள் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய அதாவது மனுஷங்களுக்கு வெட்டுப்பட்ட பகுதியை திரும்ப எப்படி வளரதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படி விலங்கினங்களுக்கு வெட்டுப்பட்ட பகுதியை இல்லை நீக்கப்பட்ட பகுதியை எப்படி வளர வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது இயற்கைக்கு உண்டானது தான். ஆனால் இது வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா பள்ளிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா இதான் நம்ம அந்த பிளாஸ்டமா தான் பார்த்திங்கன்னா அதுக்கு உரித்தான ஒரு செல்லை உருவாக்குது. அதுக்கு உரித்தான இந்த பஞ்சாப் செல்லு வந்ததுக்கப்புறமாட்டு என்ன ஆகுதுன்னா தன்னாக்கில் அது ரீக்ரியேஷன் ஆகுது. ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய அதாவது உடல் வெட்டப்பட்ட பகுதிகள் மீண்டு வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பயப்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராசஸ் ரீப்ளேஸ் ஆனாலும் சரி தான் ஈஸியாக வளர வச்சிடலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதயம் இருக்குல்ல, இதயம் நுரையீரல். ஸோ அதுவே டேமேஜ் ஆனால் கூட அதையும் வளர வைப்பதற்கான வாய்ப்புகளை இதை வச்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குட்டி புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வெளியில் எங்கேயும் தேடினாலும் இது கிடைக்காது. இதே போல் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பள்ளி பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு பலன்கள், பள்ளியாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இதை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேணுங்க பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.